வணக்கம். வாசிக்கலாம் வாங்க அந்த பகுதியில் இன்றைக்கி 2ஆம் நாள் நம்ம வந்திருக்கோம். இறையன் பையா அவருடைய புத்தகத்தில் உள்ளதை பார்க்க போகிறோம். யூட்டிலிட்டி இஸ் த பெஸ்ட் பியூட்டி அவைலபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருள் அழகாக இருக்கிறத விட பயன்படணும், அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் பார்த்தோன்னா எத்தனை பொருள் நம்ம பயன்படுத்தாமல் வச்சுருக்குறோம் அப்படின்னு பார்த்தாலே அப்போது அதில் தெரிஞ்சிடும் நம்ம வீணாக எத்தனை பொருள் வச்சுருக்கோன்னு. அப்படி தான் வாய்ப்புகளும் வகை வகையாக வாய்ப்புகள் இருக்குது. அதை எந்த அளவுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம வாழ்க்கை அமையுது. அதைத்தான் வகை வகையாய் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி இறையன் பையா எழுதிய இந்த புத்தகத்தை இப்போ பார்க்கலாம். அதில் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு, வாய்ப்புகளால் அமையப்பெறுவதே வாழ்க்கை. வாய்ப்புகள் மறுக்கப்பட்டதின் காரணமாக கட்டமைக்கப்பட்டதே வரலாறு. சமமானவர்கள் சமமாக நடத்தப்பட வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் உண்டு. 2 மனிதர்கள் ஒருபோதும் சமமானவர்களாக இருக்க முடியாது என்கிற வாதம் எப்போதும் உண்டு. சமமானவர்கள் என்று சொல்வது திறமைகளாலும் தகுதியாலும் சமத்தன்மையை பெற்றிருப்பதையே குறிக்கிறது. இயற்கை ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதமாக படைத்தாலும் கல்வியின் காரணமாகவும் திறன்களின் காரணமாகவும் ஒரு தேர்வில் சரிக்கு சமமாக இருக்கிற இருவரை பார்க்க முடியும். அவர்கள் இருவரும் தங்களுக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று எதிர்பார்ப்பது நியாயம். அவர்களில் ஒருவருக்கு பதவி உயர்வை கொடுத்துவிட்டு மற்றவருக்கு அளிக்காவிட்டால் வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவே கருதப்படும். தன்னை காட்டிலும் தகுதி குறைவாக இருப்பவர்கள் அதிக வாய்ப்புகள் பெறுவதை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தகுதியை மறுத்துவிட்டு வேறு சில காரணங்களால் சிலர் முன்னிறுத்தப்படுகிற போது ஏற்படுகிற தார்மீக கோபம் உருண்டு திரண்டு கலகமாக மாறி கிளர்ச்சியாக வடிவெடுத்து பின்னர் புரட்சியாக வெடிப்பது உண்டு. வாய்ப்பு இல்லாவிட்டால் எத்தனை திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வர முடியாது. இதைத்தான் கண்ணதாசன் சொன்னார், வாய்ப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி. முடியாது. யாப்பை பயிலவும் வாய்ப்பு வேண்டும், கோப்பை முடிக்கவும் வாய்ப்பு வேண்டும். வாய் உள்ளவர்களுக்கு கிடைப்பதே வாய்ப்பு என்று நமக்கு சொல்லப்படுகிறது. அழுகிற குழந்தைக்கே பால் கிடைக்கும் என்ற பழமொழி உண்டு. சில குழந்தைகள் அதிகம் அழுது அனைத்தையும் அபகரித்து கொள்வது அநியாயமானது. சத்தம் போடுபவர்களை சமாதானப்படுத்தினால் போதும் என வாய்ப்புகள் அளிக்கப்பட்டால் அந்த நாட்டில் குறை குடங்களே குன்றில் ஏற்றி வைக்கப்படும். பூப்பு திருமணத்திற்கு வாய்ப்பு, கேட்பு விற்பனைக்கு வாய்ப்பு, காப்பு தோப்புக்கு வாய்ப்பு, யாப்பு கவிதைக்கு வாய்ப்பு, நேசம் நட்புக்கு வாய்ப்பு, பொறுப்பு நேர்மைக்கு வாய்ப்பு, நீர் தூய்மைக்கு வாய்ப்பு. சில வாய்ப்புகள் தானாக அமைந்து விடுகின்றன. செழிப்புமிக்க தேசத்தில் ஒருவர் பிறப்பது வாய்ப்பு. அதை போலவே பணக்கார குடும்பத்தில் படிப்பாளிகள் நிறைந்த இடத்தில் வசதிகள் நிறைந்த சூழலில் பிறப்பது பிரயத்தனம் அல்ல, அது நம்மை மீறி நடக்கிற ஒன்று. எங்கு பிறக்க வேண்டும் என்பதை யாராலும் தீர்மானிக்க முடியாது. மன்னருக்கு பிறந்தால் கூட முதலாவது பிறக்கிறவனுக்குத்தான் முடிவுரிமை இருந்தது. நம்மை மீறி கிடைக்கிற வாய்ப்புகளைத்தான் மக்கள் விதி என்று பெயர் சொல்லி அழைத்தார்கள். வாய்ப்புக்காக காத்திருப்பது வேறு. பலர் தங்கள் கனவுகளை வாய்ப்பு வந்து தட்டும் என்று எதிர்பார்த்து ஏதும் செய்யாமல் கைகட்டி காத்திருக்கிறார்கள். இன்னும் சிலரோ வாய்ப்பு வந்து கதவை தட்டும் போது காதுகளை மூடி அதை அலட்சியப்படுத்துகிறார்கள். திறமை இருந்தால் மற்றும் வெற்றி பெற்று விடலாம் என்று யாரும் நினைக்க முடியாது. எத்தனை திறன்கள் இருந்தாலும் நாம் முயற்சி செய்தால்தான் வாழ்வில் முன்னேற்றத்தை அடைய முடியும். அதனால்தான் வாய்ப்புகளுக்காக காத்திருக்கான வாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. ஆற்றல் மிகுந்தவர்கள் யாராவது வாய்ப்பு தருவார்கள் என்று தங்கள் திண்ணையிலேயே அமைதியாக அமர்ந்து விடுவதில்லை. அவர்கள் தொடர்ந்து தேடுகிறார்கள். ஒரு சின்ன வெளிச்சம் கிடைக்காதா என்று விழிகளை அகலமாக திறந்து வைத்து நாலா பக்கங்களிலும் பயணம் செய்கிறார்கள். சிறு துரும்பு கிடைத்தாலும் அதை கெட்டியாக பிடித்து கொண்டு அது உடைக்கிற உந்து சக்திக்காக முயற்சி செய்கிறார்கள். 4 இடங்களில் கதவை தட்டினால் கதவுகள் திறக்கப்படவில்லை என்பதற்காக மனச்சோர்வு அடைந்து மல்லாந்து படுத்து விடுவதில்லை. மாறாக நாம் தட்ட வேண்டிய கதவுகள் நிறைய இருக்கின்றன என தங்களுக்குள்ளே உற்சாகத்தை உற்பத்தி செய்து கொண்டு உணர்வு பூர்வமாக தேடுகிறார்கள். யாராவது அவர்களை அலட்சியப்படுத்தினாலும் அவமானப்படுத்தினாலும் புறக்கணித்தாலும் அவர்கள் புறமுதுகிடுவதில்லை. அந்த நிகழ்வுகளுக்கு பிறகு இன்னும் அதிகமாக வைராக்கியத்தோடு அவர்கள் புறப்படுகிறார்கள். தங்கள் அத்தனை ஆற்றலையும் அடிவயிற்றில் திரட்டி கொண்டு முன்னேறுகிறார்கள். எந்த வாய்ப்பு கிடைத்தாலும் அதில் தங்களை முழுமையாக வெளிப்படுத்துகிறார்கள். இது நம் தகுதிக்கு குறைவானது என்று அரைமனதோடு அதை அணுகுவதில்லை. அப்படிப்பட்டவர்களுக்கு படிப்படியாக பெரிய வாய்ப்புகள் வந்து சேர்கின்றன. அவற்றில் அவர்கள் ஜெயித்து முதலில் வாய்ப்பு கொடுக்க மறுத்தவர்களையும் தங்களை நோக்கி வரவழைத்து விடுகிறார்கள்.
திறமைக்கு வாய்ப்பு கிடைக்காதது போல கூறுவது சரியான வாதமல்ல. சிலரை சந்திக்கலாம், அவர்களிடம் திறமை இருக்கும். ஆனால் அந்த திறமைகளோடு சேர்த்து சற்று கோழங்கித்தனமும் இருக்கும். அவர்கள் யாரோடும் ஒத்துப்போக மாட்டார்கள். தேவையில்லாமல் கோவப்படுகிறார்கள். தங்களை கட்டுப்படுத்திக் கொள்ள தெரியாமல் இருப்பார்கள். சில சமயங்களில் திறமை இருக்கிற காரணத்தினாலேயே மிகப்பெரிய சோம்பேறிகளாக இருப்பார்கள். திறமைக்கு வாய்ப்பு மறுக்கப்படுகிறவர்கள் எல்லா வகையிலும் சரியானவர்களாகவே இருக்கிறபோது, குறைகள் ஏதுமின்றி நிறைகுட தழும்புவர்களாக இருக்கிறபோது, அவர்களை ஒதுக்கி வைத்த நிறுவனங்களும் சில நேரங்களில் ஒட்டுமொத்த நாடும் நஷ்டப்படுவது உண்டு. ஒரே ஒரு திறமையால் தேடிக்கொண்டிருக்கிற நிறுவனத்தை காற்று வேகத்தில் ஓட வைக்க முடியும். வெகு நாட்களாக பொய்த்து கொண்டிருக்கிற பிரச்சனை ஆற்றல் மிகுந்த ஒருவனால் தீர்த்து வைக்க முடியும். எனவே திறமைக்கு வாய்ப்பு தருவது சமூகம் மேம்படுவதற்காக உயர்ந்த மார்க்கம் என்பதை அனைவரும் உணர வேண்டும் அப்படிங்கிறத மிக அழகாக கூறியிருக்கிறார். இன்னும் இதை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம். ஆதலால் வாசிக்கும் புத்தகங்கள் நம்மை இன்னும் உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி நிறைய வாய்ப்புகளை நமக்கு தருகின்றன. ஒவ்வொன்றும் நமது சிந்தனையை தூண்டுகிறது, உயர்வான இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கிறது என்று இந்த அளவில் இன்றை முடித்து நாளை சந்திப்போம் என்று கூற உங்கள் மீரா. நன்றி.